தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தூய யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை திருவசனம் 28. தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன், கண்டேன், தேவனை கண்டேன். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன், கண்டேன், தேவனை கண்டேன். காய தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். நம்பினேன், நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன், நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தான். உள்ளத்தில் நான் கண்ட பெரும் ஜோதியை உலகெங்கும் எடுப்பேன், ஒளியேற்றுவேன். உலகத்தில் நான் கண்ட பெரும் ஜோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன், ஒளியேற்றுவேன். இனி மாறாது மறையாது என் நம்பிக்கை, அடி பிறழாது சிதையாது இறை நம்பிக்கை. உலகெங்கும் நான் சொல்வேன் நற்செய்தியை. உலகெங்கும் நான் சொல்வேன் நற்செய்தியை. அன்பென்னும் ஆண்டவனின் திருப்பாடலை உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே இதோ பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிறு நம்மை நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அறிக்கையிட்டு இறை நற்செய்தியை உலகமெங்கும் அறிவித்த தோமாவை போல நாமும் இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிட்டு வாழ்வில் நற்செய்தியை பறைசாற்ற நமக்கு இந்த ஞாயிறு அழைப்பு விடுத்தது. ஆம் அன்பிற்குரியவர்களே, நாம் பல வேளைகளில் தோமாவை நம்பிக்கையற்றவரோ என்று எண்ணக்கூடும். உயிர்த்த இயேசுவை தொட்டு உணர்ந்த பாக்கியம் கிடைக்க பெற்றவர் புனித தோமையார். இயேசுவின் இறப்பிற்கு முன் இதே தோமையார்தான் நாமும் செல்வோம், நாமும் இறப்போம் என்றார். எனவே புனித தோமையார் விசுவாசத்திலும் இயேசுவின் மீது கொண்ட பற்றிலும் குறைந்தவர் அல்ல. எனவேதான் இயேசுவே ஆண்டவர் என்று பாதம் பணிகிறார். நற்செய்தி பணிக்காக பல நாடுகளுக்கும் பயணம் செய்கிறார். நமது இந்திய தேசத்திலும் தடம் பதித்த முதல் புனிதர். எனவே நாமும் இயேசுவை உள்ளத்தில் தியானிக்கவும் நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கவும் அழைக்கப்பட்டுள்ளோம். ஒவ்வொருவரும் திருமுழுக்கு கொடுக்கும் பொழுதே
நற்செய்தி பணிக்காக நாம் அழைக்கப்பட்டோம், மறு கிறிஸ்துவாக மாற அழைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்தவர்களாய் இதோ இந்த பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிறு இரவு அர்ப்பண ஜெபத்திலே நமது நம்பிக்கை பலப்பட ஆண்டவரிடம் அருள் வேண்டி நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த அகிலத்தையும் ஆண்டவர் பாதத்தில் அர்ப்பணிப்போம். நம்பிக்கையின் ஒளியை எம்முள் ஏற்றுகின்ற இறைவா, உமது வல்லமையினால் நம்பிக்கை வைத்துள்ள நாங்கள் இதோ உமது உயிர்ப்பின் மாட்சிமையை அக்களித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எங்கள் வாழ்வில் எதிர்ப்படுகின்ற இன்னல்களை வெற்றி கொள்ள கோபம், பயம், குற்ற உணர்வு போன்ற எதிர்மறை சிந்தனைகளை நாங்கள் அடியோடு நீக்க நம்பிக்கை குறைவுறுகின்ற நேரங்களில் எம் ஆண்டவரே, எம் கடவுளே என்று உமது திருமுன்னிலையிலே சரணாபதி அடைய எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டுமா இந்த இரவு வேளையிலே நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உமது வல்லமையில் நம்பிக்கை வைத்துள்ள நாங்கள் கோடைக்கால வெப்பத்தில் இருந்து எங்களை காத்து கொண்டு தேவையான மழை பொழிந்து விவசாயம் செழிக்க இந்த கோடை வெப்பத்தின் காரணமாக பல்வேறு விதமான உடல் உபாதைகள், அம்மம் போடுதல், தீராத வயிற்றுவலி, தீராத காய்ச்சல், தலைவலி என இன்னும் தோல் அரிப்பு போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளில் இந்த நாட்களில் பலர் அநேகமாயிரம் பேர் மருத்துவமனைகளில் இருக்கிறார்கள். அத்தனை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே என்று இதோ புனித தூமையார் கூறியது போல ஆண்டவரே, என் தேவனே என்று நாங்களும் மீது உயிர்த்த உமது ஆற்றலின் மீது, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து இந்த அகிலத்தை அர்ப்பணிக்க ஓடோடி வந்திருக்கிறோம் தகப்பனே. உயிர்த்தையும் ஆண்டவரே, உம் தழும்புகளை தொட்டு பார்த்து விசுவாசம் அடைந்த அந்த புனிதரின் வழித்தோன்றல் தான் நாங்கள். புனித தோமையார் இல்லை என்றால் இதோ இந்த தமிழகத்தில் கிறிஸ்தவம் இல்லை. அத்தகைய தோமையாரை எமக்கு நீர் பரிசாக கொடுத்து உம்மீது கொண்ட நம்பிக்கையை பலப்பட எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். நன்றி கூறுகிறோம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு வாழ இந்த நாளில் இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளையும் நீ தொட வேண்டுமாய், ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபித்து இந்த இரவை உன் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். எதிர்த்து வரும் எதிர்ப்புகள், இந்த இரவு நேரத்தில் பயங்கரவாதம் போன்றவற்றின் வழியாக கஷ்டப்படுகிற மக்கள் அனைவருக்கும் நீரே நம்பிக்கையின் நங்கூரமாக இருந்து காத்தருள வேண்டுமாய் ஜெபித்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றருளும், ஆசீர்வதித்தருளும். ஆமேன். எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியை வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.